ஹே ஹலோ வணக்கம் அனிமி லவர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பிளாக் டார்ச்ன்ற அனிமியோட சீசன் 1 எபிசோட் 2 தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் எபிசோட் 1 போட்டாச்சு. ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து எபிசோட் 2 பாருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டியாக இருக்கும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவல்லையும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எபிசோட ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் எபிசோடில் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை அவங்க கேப்சர் பண்ணியிருப்பாங்களோ. ஸோ நம்ம ஹீரோவும் கவுந்து மயக்கத்தில் கிடப்பான். ஸோ அங்கேருந்து தான் சீன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு காட் பேசிகிட்டு இருக்காங்க. இவனை வந்து தூக்கலாமா, இவனை இங்கேருந்து தூக்கிட்டு போனோமே, இவன் சடனாக ஏந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுன்னு ஸோ நம்ம ஜீரோவை தூக்கிறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போது அங்கே இருக்க அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, இவனுங்க சேர மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு அவளே நம்ம ஹீரோவை காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க. ஒரு ஒயிட் வாய்டு மாதிரி இருக்குது. ஸோ அங்கே நம்ம ஹீரோ மிதந்துட்டு இருக்கான். ஸோ ஜீரோ யோசிக்கிறான், என்னது இது, நான் எங்கே இருக்கேன், எல்லாம் அந்த விசித்திர பூனையால தான். ஸோ அப்புறம் நான் ஒரு ஆர்கை பார்த்தேன். அவன் ஆர்குன்ட்டு அந்த இன்னொரு மொனோனோக்கே மாஸ்டரை தான் சொல்கிறான். ஸோ அந்த ஆர்க் என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜீரோன்ட்டு ஒரு சவுண்டு கேட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ராகா தான். ராகா, நீ என்ன ஒரு மாதிரி பிளாக் ரெசனன்ஸ் மாதிரி மிதந்துட்டு இருக்கன்னு சொல்லும் போது, அப்படியா, என்ன விட்டு உன்னோட நெஞ்சில் இருக்க அந்த பெரிய ஹோலை பாருன்னு சொல்லும் போது நம்ம ஜீரோ வந்து குனிஞ்சு பார்த்தா அவனோட நெஞ்சில் வந்து பெரிய அந்த ஓட்டை இருக்கும். ஸோ அப்படியே அங்கேருந்து பயந்து கண்ணை முடிச்சு எழுந்துக்கலாம். ஸோ ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம ஹீரோ இருக்கான். ஸோ எல்லாம் கனவா, தலை ரொம்ப வலிக்குது, இப்போ நான் எங்கே இருக்கேன், ஏய் நீ யாருன்ற மாதிரி பார்க்குறான். ஸோ அப்போ அங்கே அந்த பொண்ணு தான் இருக்கா. ஸோ அவள் பேர் இச்சிகா. ஸோ அவள் வந்து சொல்கிறா, நீ கண் முழிச்சிட்டியா ஒரு வழியா, பயங்கரமாக நைட்லாம் கொரட்டை விட்டேன் நீன்னு சொல்லும் போது, சரி நீ யார், இது என்ன நடக்குது, இது என்ன இடம்ன்ற மாதிரி நம்ம ஜீரோ கேட்குறான். ஸோ உடனே அவனுக்கு பதில் சொல்லாமல் ஃபோனை எடுத்து தன்னோட சீஃப் கிட்ட, சீஃப் அவன் வந்து கண் முழிச்சிட்டான், சரி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி நம்ம ஹீரோ கேட்குறான், நான் உங்ககிட்ட யாருன்னு கேட்டேன்னு சொல்லும் போது அதுக்கு அவனை கொஞ்சம் கூட கண்டுக்காமல், என்னது குக்கீஸா அப்படின்ட்டு அவள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்படி அவள் நம்ம ஹீரோ மதிக்காமல் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ராகா வந்து நம்ம ஹீரோ மண்டையில் வந்து உட்காடுறா. அவன் ஹீரோக்குள்ளே பொசஸ் ஆனதுனால ஒரு ஷேடோ மாதிரி ஹீரோ கூட இருப்பான், ஒரு சமனிங் பீஸ்ட் மாதிரி. ஸோ அவன் ஹீரோ தலையில் வந்து உட்காந்துட்டு அவன் உன்னை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டான், அவளுக்கு மேனரே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோவும் ஆமாமான்ட்டு இருக்கும்போது நம்ம இச்சிகா வந்து அவன் மண்டையில் பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு, என்னடா இதுன்ற மாதிரி பார்க்குற. ஸோ உடனே ஃபோனில் பண்ணிட்டு சொல்கிறா. ஸோ நம்ம அந்த சீஃபும் வரான். ஸோ இவன் பேர் வந்து ரோய்சுகே ஷீபா இவன் பேர். ஸோ இவன் தான் அந்த டீமோட சீஃப். இவன் வரான், இவங்களுக்கெல்லாம் சீஃபாக இருக்குது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி வந்து கதவு திறக்க போகும்போது அங்கே நம்ம ராகாவும் ஜீரோவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு நீ போகாமல் இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது, நீ வாயை மூடு, உன்னை பின்தொடராத நான் சொன்னேன்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் கத்தின்னு இருக்காங்க. உடனே நம்ம இச்சிபா சொல்கிறா, இருக்கு இது ஹாஸ்பிட்டல், கத்தாதீங்க, நீ வாயை மூடு அப்படின்ட்டு அவங்க 3 பேர் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஷீபா வந்து கதவு திறந்து, அப்பாடா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உனக்கு ஒன்றுமே ஆகலை ஜீரோ, அப்புறம் நீ எப்படி ஃபீல் பண்ணுற ராகான்னு கேட்கும் போதோ, கொஞ்சமாச்சு மரியாதை கொடுத்து பேசு அப்படின்ற மாதிரி நம்ம ராகா முறைக்கிறான். ஏன்னா நம்ம ராகா வந்து ஒரு மொனோனோக்கே, ஸோ அவனுக்கு மனுஷங்களுக்கும் ஆகாது. அப்படி பேசிட்டு இருக்கும்போது சரி ஃபர்ஸ்ட்டு நான் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஜீரோ சொல்கிறான், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, நீங்கள் வந்து பியூரி ஆஃப் எஸ்பிளனாஜின்ற ஒரு சிவில் சர்வெண்ட் ஏஜென்சி. ஸோ நீங்கள் வந்து எனக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க, ஸோ இப்போ எல்லாத்தையும் சொல்லுங்கன்ற மாதிரி நம்ம ஜீரோ சொல்கிறான். பரவாயில்ல, உன்னோட மெமரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்ட்டு நம்ம ஷீபா சொல்லிட்டு, சரி நான் உனக்கு இப்போ எல்லாத்தையும் ஸ்டார்டிங் டு எண்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாங்களாம் வந்து பியூரி ஆஃப் எஸ்பிளனாஜி, நாங்கள் வந்து மொனோனோக்கேவை அழிக்கிறது தான் எங்களோட வேலை. மொனோனோக்கே வந்து மக்களை வந்து ப்ரோசஸ் பண்ணி அவங்கள அழிக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கு பயங்கரமான பவர்ஸ் இருக்குது, ரொம்பவே மோசமான டார்க் ரெசனன்ஸ் மான்ஸ்டர் பீட்ஸ் மாதிரி அது. ஸோ அதை அழிக்கிறது தான் இந்த பியூரியோட வேலை. ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஒரு ஷினோபி ஆர்ஜின் மாதிரி தான் இதை ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் கவர்மெண்டால் அப்ரூவல் பண்ணப்பட்டு இது ஒரு பியூரி ஆஃப் எஸ்பிளனாஜியாக மாறிச்சு மொனோனோக்கேவை அழிக்கிறதுக்கு. ஸோ எங்களோட டார்கெட்டே மொனோனோக்கேஸ் தான். அவன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ மொனோனோக்கேவை அழிக்கிறது தான் இவங்களோட பியூரியோட வேலைன்ற மாதிரி அந்த ஷீபா வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து என்னோட நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன், எப்படி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்ற மாதிரி நம்ம ஜீரோ கிட்ட கேட்க, அது வந்துட்டு நம்ம ஜீரோ எல்லாத்தையும் சொல்கிறான், இந்த மாதிரி அவன் காப்பாற்றுனதுலேருந்து. உடனே நம்ம இச்சிகா வந்து கத்துறா, முட்டாள், என்ன எதுனே தெரியாமல் ஒரு பூனைக்கு ஹெல்ப் பண்ண போய் ஒரு மொனோனோக்கேவை காப்பாற்றிருக்கன்ற மாதிரி கத்துமோ, எனக்கு என்னன்னு தெரியுமா, நீயே எதுக்குமே பதில் சொல்ல, நீ பேசாதடின்ற மாதிரி அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஷீபா வந்து இது ஈஸியாக இருக்க போகிறது இல்லைன்ற மாதிரி பார்க்குறான். அப்படியே நம்ம ஷீபா நம்ம வந்து ஜீரோ கிட்ட சொல்கிறான், இப்போதைக்கு நீ என்னோட கஸ்டடியில் தான் இருக்கணும், ஸோ வந்து இப்போதைக்கு உன்னால் வெளியே போக முடியாது, உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் இங்கே தரோம், ட்ரெஸ் இருக்குது, டவல்ஸ் இருக்குது, இப்போதைக்கு நீ இங்கே தான் இருக்கணும், ஸோ அனலைஸ் பண்ணிட்டு
சீஃப் கிட்ட எல்லாம் பேசிட்டு நாங்கள் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் என்ன பண்ணலான்ட்டு, இது வேறு வழியில் நீ இப்போ எங்கள் கஸ்டடியில் தான் இருந்தாங்கன்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஜீரோ என்னதுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஷீபாவும் இச்சிகாவும் போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஜீரோ வந்து இச்சிகாவை வேற ஒரு இடத்துல பார்க்குறா. ஸோ அவளும் நம்ம ஜீரோவை பார்த்து முறைச்சிட்டே இருக்கா. நம்ம ஜீரோ என்னன்னு கேட்க அவள் திருப்பின்னு போயிடுறா. என்னன்னு தானே கேட்டேன்ட்டு காத்துறா. ஸோ அவங்க 2 பேருக்குமே சண்டையாகவே போயிட்டு இருக்கு. இப்படி இங்கே சீன் முடிய நம்ம ஜீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டே இது ஜெயில் மாதிரி இருக்கு, என்னை வெளியும் விட மாட்டானுங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ராகா கிட்ட பேசிட்டு இருக்க. ஸோ ராகா சொல்லுது, இல்லை நீ எனக்கு லெக்சர் ஆரம்பிக்காத ராகா அப்படின்ற மாதிரி நம்ம ஜீரோ சொல்கிறான். இல்லை நான் லெக்சர் எடுக்கல, உங்ககிட்ட ஜஸ்ட் சொல்கிறேன் இந்த மாதிரி இப்படிலாம் இருக்குன்ட்டு. என்ன பண்ணுறது, சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் வந்து இப்படியே சும்மா படுத்துட்டு இருக்க முடியாது, நான் வந்து ஓட போகிறது இல்லை, ஸோ அவங்கள உதைக்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜீரோ வந்து ஜன்னல் வழியாக போயிட்டு அங்கே சில காக்கா அங்கே உட்காந்துருக்கோம். ஸோ காக்கா நம்ம ஜீரோ தான் வந்து ஆப்வியஸ்லி அனிமல்ஸ் கிட்ட பேசுவோம். ஸோ அந்த காக்கா கிட்ட ஹெல்ப் கேட்குறான். ஹெல்ப் கேட்டு இந்த காட்ஸ் மேலே காக்காவை அடிக்க விட்டு ஸோ நம்ம ஜீரோ அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். ஓடிட்டு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்காங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஜீரோ வரோம். ஸோ அந்த காக்காங்களுக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு போயிடுதுங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு நம்ம ஜீரோ எங்கே போகிறான்னா ஸோ அவனோட வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ அவனோட வீட்டுக்கு போயிட்டு உன்னோட தாத்தா நீ சொல்கிறத நம்புவாரான்ற மாதிரி கேட்க, சொல்லாமல் வந்துட்டேன், லைட்டாக கோவப்படுவார், பட் என்னோட தாத்தாவை பற்றி எனக்கு தெரியும், என்னோட கிராண்ட் பா நான் சொல்கிறதெல்லாம் நம்புவாருன்ற மாதிரி சொல்லிட்டு சரி நீ கொஞ்ச நேரம் உள்ளே போ, நீ வெளியே வராத நான் சொல்கிற வரைக்கும்ட்டு ராகா கிட்ட சொல்லுவோம். ராகாவும் அங்கேருந்து மறைஞ்சு போயிடும். அப்போ பின்னாடி இருந்து சடனாக அவங்க தாத்தா தான் ஜீரோ அப்படின்ற மாதிரி கூடுவார். ஸோ அவன் திரும்பி பார்த்து கிராண்ட் பா நீங்களா, நீங்கள் எப்படி பின்னாடி வந்தீங்கன்ற மாதிரி கேட்க, சரி நீ எங்கே போயிருந்த இத்தனை நாளான்ற மாதிரி கேட்க, அது ஒரு சில பல விஷயம் நடந்துருது, நான் சொல்லாமல் போனதுக்கு தப்பு தான், மன்னிச்சிருங்க, ஸோ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சொல்ல, சரி ஃபஸ்ட்டு என் பின்னாடியே வான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போகிறாரு. இல்லைங்க எங்கே போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது வாயை மூடிக்கிட்டு ஒரு வாரத்தை கூட பேசாமல் என் பின்னாடியே வான்ற மாதிரி சொல்ல, ஸோ இவனும் எஸ் சார்ன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போகிறான். ஸோ இவங்க ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்காரு, இவனும் பின்னாடியே போயிட்டே இருக்கான். இன்னும் எவ்வளோ தூரம் தான் தாத்தா நடந்து போவீங்கன்ற மாதிரி கேட்க, அவர் ஒரு கிரவுண்டு மாதிரி யாருமே இல்லாத இடத்துக்கு போகிறாரு. ஸோ அங்கே வந்துட்டு இங்கே வந்தால் தான் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, குறுக்கையும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு பஞ்சு நம்ம ஜீரோ மூஞ்சில் விட அவன் தெரிச்சு அடிச்சுட்டு ஓடுறான். ஸோ வாயிலேருந்து ரத்தம்லாம் கொடுது நம்ம ஜீரோக்கு. கிராண்ட்பா எதுக்கு என்ன அடிச்சிங்க, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிது தான் மாதிரி கேட்க, நீ வாயை மூடுன்ற ஜீரோவோட தாத்தா சொல்கிறாரு. ஸோ அவர் பேர் டோஷிசாமா. அவர் சொல்லிட்டு நம்ம ஜீரோ கிட்ட சண்டைக்கு நிற்கிற மாதிரி ஃபைட்டிங் போஸ்டில் நிற்கிறாரு. நம்ம ஜீரோ வந்து சொல்லாமல் போனது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க, ஸோ அதுக்கு நான் இப்பெல்லாம் கையை நீட்டக்கூடாதுன்ற மாதிரி நம்ம ஜீரோ சொல்ல, இது அதை பற்றின விஷயம் கிடையாது, இது மொனனோக்கேவை பற்றினது, உனக்குள்ள ஒரு மொனனோக்கே பொசஸ் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும், ஸோ உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, நானும் வந்து ஒரு ஃபார்மல் ஏஜென்ட் ஆஃப் பியூரி ஆஃப் எஸ்பிள்னாஜின்னு நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. நம்ம தாத்தாக்காரர் வந்து அந்த பியூரியில் வந்து ஒரு மெம்பர் தான் போல, ஸோ அவர் ஒரு எக்ஸ் மெம்பராக இருந்திருக்காரு. ஷீபா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். வந்து நம்ம டோஷிசாமா தாத்தா வந்து நம்ம ஜீரோவை போட்டு மாணவரே அடிக்கிறாரு. ஸோ பயங்கரமாக ஃபைட் பண்ணி அடிச்சு ஜீரோ பறந்து போய் விடுறான். அவனுக்கு மூஞ்சி முகெல்லாம் ரத்தம் வருது. ஸோ இப்படி இருக்கும்போது அவன் தாத்தா கிட்ட சொல்கிறான், தாத்தா இருங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறன்ற மாதிரி சொல்லும் போது அவர் வந்து மோனோனோக்கேலாம் ரொம்ப டேஞ்சரானதுன்ட்டு ஸோ அவரோட பாஸ்ட்டை சொல்கிறாரு. ஸோ அது வந்து லைட்டே விழுங்கிடும், ஸோ அது ஒரு டேஞ்சரான மான்ஸ்டர், நான் அதை நேருக்கு நேராக எதிர்கொண்டு இருக்கேன், ஸோ இது இப்போ உன்னை பொசஸ் பண்ணிட்டு என்னதான் இருந்தாலும் எனக்கு கிராண்ட் சன்னை பாதுகாக்கிறது என்னோட கடமை தான், பட் இருந்தாலும் அந்த மோனோனோக்கே உன்னை பொசஸ் பண்ணதுனால இப்போ எனக்கு வேறு வழியில் உங்கள் 2 பேரும் கொல்ல போகிறேன்ற மாதிரி. ஸோ அவர் நம்ம ஜீரோவை வந்து வில்ல மாதிரி பார்க்குறாரு. ஸோ நம்ம ஜீரோக்கு ஒன்றுமே புரியல, இரியா அடிக்காதையான்ற மாதிரி அவனும் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கான். ஸோ அவனால் திருப்பி அடிக்கவே முடியல. அவங்க தாத்தா பயங்கர ஃபாஸ்ட்டாகவும் சும்மா வயசான மாதிரி தான் இருப்பார். ஸோ அவரோட பவரே வேற லெவலில் இருக்குது. ஸோ பாஞ்சு அடிக்கிறாரு. நம்ம ஜீரோ வந்து சொல்கிறான், இல்லை இந்த மோனோனோக்கே வந்து நான் ஹெல்ப் பண்ணேன், ஸோ எனக்கு நடந்ததுக்காக தான் அவன் என்னை பொசஸ் பண்ணிக்கிறான், இது வந்து இங்கே விஷயமே வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணணுன்றது தான், ஸோ நான் அவனுக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணேன்னு சொல்லனே. முட்டாள் ஜீரோ உனக்கு புரியுதா இல்லையா, சின்ன வயசில் நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஸோ நம்ம நட்சுக்கின்ற டாக் வந்து நம்ம டொஷிசாமா வந்து புக் படிச்சுட்டு இருக்கும்போது, டொஷிசாமா வாங்க இது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை, இது ஜீரோக்கான நேரம்னு சொல்லும் போது நம்ம ஜீரோ வந்து ஒரு பூனைக்குட்டியை காப்பாற்றுறதுக்காக மரம் ஏறி இருப்போம். ஸோ மரத்துலேருந்து ஸ்லிப்பாகி கீழே வரும்போது அவங்க தாத்தா தான் வந்து பிடிச்சிருப்பாரு. அப்படியே வெடிகட்ட முட்டாள் அவங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உன்னால் மரம் ஏற முடியாதுன்ற போது எதுக்காக மரத்தில் ஏறணும் போது, இல்லை இவன் வந்து ரொம்ப மேலே உட்காந்து பாவமாக அழுதுட்டு இருந்தான், இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஏறணும் போது, இங்கே பாரு ஜீரோ நீ வந்து இப்போ ஒரு சின்ன பையன்தான், நீ ஒன்றும் ஒரு மேன் கிடையாது, ஸோ உனக்கான அதுக்கான பொட்டென்ஷியலும் அதுக்கான பவரும் இல்லாத போது நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணேன்னா நீ ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கே அது ஆபத்தாக போய் முடியுன்ற மாதிரி அவங்க தாத்தா சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜீரோ சொல்கிறான், அப்போ நான் என்ன தாத்தா பண்ணுறது, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு, ஸோ ஓவர் டூ பண்ணிக்காத, உன்னால் முடியலன்ற போதோ அதை கைவிட்டுருன்ற மாதிரி சொல்லுமோ, இல்லை என்னால் முடியாதுன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உடனே அவங்க தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாரு நீ ட்ரைனிங் எடு, நல்லா ட்ரைனிங் எடு,
மரம் ஏற கற்றுக்கோ மலை ஏற கற்றுக்கோ. ஸோ அதுக்கப்புறம் நீ வந்து ஹெல்ப் பண்ணலாம்லாமா. ஸோ அவன் ஜீரோ சொல்கிறான், ஆமாம் நான் ட்ரைனிங் எடுத்து பெரிய ஆளாகி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் இப்போ காட்டி முடிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம தாத்தா சொல்கிறாரு, நீ இன்னுமே ஒரு ஆஃப் பேக்டு மேன் தான், ஒரு பொடி பையன் தான், உன்னால் வந்து எதையும் சரியாக பண்ண முடியாது ஜீரோ. ஸோ நீ அதனால தான் வந்து இப்படி இருக்க, எழுந்து சண்டை போடு, நம்ம ஆசுமா கிளானோட மரியாதையை காப்பாற்று. ஸோ அவங்களோட ஷினோபி ஆர்ட்டே வந்து பயங்கர ஸ்பீடு இருக்கணும், இப்படி வாங்கிட்டு இருக்காத. ஸோ அந்த மொனோனோக்கே உன்னை ப்ரொசஸ் பண்ணிட்டு நான் இப்போ உங்களை அழிக்க தான் போகிறேன்ற மாதிரி நம்ம தாத்தா வந்து சண்டை போட. ஸோ அப்போ வந்து நம்ம ராதா வந்து ஷீல்டு மாதிரி தன்னோட ஷேடோ பவர் யூஸ் பண்ணி தடுத்து தாத்தாவை தள்ளி விட்றான். ஸோ டே குழந்தை, உனக்கு இப்போ என்ன சாகணும்னு ஆசையாக இருக்காடா அப்படின்ற மாதிரி நம்ம ராகா ஜீரோவை பார்த்து கேட்க. ஸோ நம்ம ஜீரோ வந்து ராகாவை பிடிச்சி, நீ இப்போ என் வழியில் குறுக்க வராத, நான் சொல்லியிருக்கேன்ல வெளியே வராதன்ட்டு, நான் சொல்கிற வரைக்கும் நீ வெளியே வராத, இது என்னோட பிரச்சனை, நான் 1-on-1 ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆமாம் தாத்தா நான் இன்னும் சின்ன பையன்தான், ஸோ ஆனாலும் வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன், நான் சின்ன பையனாக இருந்தாலும் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும், ஸோ நான் ஆஃப் பேக்டு மேனாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணியே தீடுவேன்ற மாதிரி நம்ம ஜீரோ சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு தான் தாத்தா கிட்ட போய் நேருக்கு நேராக மோத போகிறான். ஸோ அவரு பஞ்ச் பண்ண பயங்கரமாக வராது. ஸோ அவன் அடிப்பான்னு பார்த்தா மண்டையை வச்சு அதை தடுக்கிறான். ஸோ அப்பயும் திரும்பி போய் விழுறான், விழுந்து பயங்கரமாக ரத்தம் வருது நம்ம ஜீரோக்கு. அப்படி இருந்தாலும் அவன் விட்டு கொடுக்காம நிற்கிறான். ஸோ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுன்றான். ஸோ நம்ம ராகா சொல்கிறான், நீ சாக போகிறடா, இல்லை ராகா நீ என்னோட வழியில் குறுக்க வராத, நானே இதை பார்த்துக்கிறேன் நம்ம ஜீரோ சொல்கிறான். ஸோ இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் தாத்தா, என் பிரச்சனை எனக்கு சமாளிக்க தெரியுன்ற மாதிரி அவன் கத்த. நீங்கள் தானே சொன்னீங்க என்னால் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியலன்னா அப்போ சுற்றி இருக்கவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணுன்ட்டு. இங்கே பாருங்க, இவன் தான் ராகா, இவங்கிட்ட நான் ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் நம்ம ராகாவை பார்க்க ஆன்ற மாதிரி நம்ம ராகா சொல்கிறேன். இப்போ நீ ஆன்னு சொல்லக்கூடாது, நீ வந்து இது ஒரு பர்ஃபெக்டான டியூவல் டைலாக்னும் போது என்கிட்ட நீ அதை முன்னாடியே சொல்லி ஆடான்ட்டு இவனுங்க 2 பேரும் இங்கே அடிச்சுக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து அங்கே தாத்தா ரியல்ஸ் பண்ணுறாரு, நம்ம ஜீரோ அப்பத்துலேருந்தே அனிமல்ஸ், பீப்புள்ஸ், மொனோனோக்கே எல்லாத்துக்கிட்டையும் அவன் ஒரே மாதிரி தான் இருக்கான். ஸோ அவன் எல்லா நல்லதையும் பாதுகாக்கிறான். ஸோ இப்படி இருக்கும்போது அவனால் இதை சமாளிக்க முடியுன்ற மாதிரி அவர் ரியலைஸ் பண்ணிட்டு அந்த போட்டியிலேருந்து அவர் விலகி நீ தான் ஜெயிச்சேன், நான் இதை கிவ் அப் பண்ணுற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அவனை ஏற்றுக்கிட்டாரு. இது அவனுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி. ஸோ அவனும் அந்த போட்டி முடிச்சுட்டு அடியெல்லாம் வாங்கிட்டு ஒரு குளியல போட்டு நம்ம ராகா கிட்ட பேசிட்டு இருக்கான். ராகாவை தன்னோட பார்ட்னராகவும் ஜீரோ மாத்திக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம காலம் முழுக்க ஒன்றா தான் இருக்க போகிறோம், ஸோ இப்போ நீ நானும் பார்ட்னர் ஆயிடலான்ற மாதிரி சொல்கிறான். ஸோ சொல்லிட்டு இங்கே வந்து தாத்தா வந்து நம்ம ஷீபா கிட்ட பேசுகிறாரு. ஸோ அவன் நல்ல வேலை அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வீட்டுக்கு ஓடியாந்தான். ஸோ இது உண்மையிலே நல்ல விஷயம் கிராண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறான். ஸோ ஆமாம் ஜீரோவால் இதை சமாளிக்க முடியும்னு எனக்கு தோணுன்ற மாதிரி நம்ம கிராண்ட்பா சொல்ல, அது என்ன உண்மைதான், ஃபஸ்ட்டு டைம் மொனோனோக்கே ப்ரொசஸ் பண்ணியும் இப்படி இருக்கிற ஒரே ஆள் ஜீரோ மட்டும்தான், அவன் தான் நம்ம தேடுற ஆள், நம்ம நினைக்கிற ஆள் அவனாக தான் இருப்பான்ற மாதிரி இவங்க ஜீரோவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பியூரியில் இப்படி இங்கே முடிய நம்ம ஜீரோ வந்து கிராண்ட்பா அப்படின்னு கத்தினுக்கிறான். என்னடா வேணும் உனக்கு, டவல் அங்கே வச்சுக்கிற, ஒழுங்காக தொடச்சிட்டு வெளியே வாடா முட்டா போயிடுன்ற மாதிரி கதை இங்கே இந்த எபிசோடு முடியுது. ஸோ யாகாய்ஸ் இந்த எபிசோடு ஃபுல்லாகவே நம்ம ஜீரோ விசஸ் தாத்தா ஃபைட் தான் இருக்கும். இதுக்கப்புறம் எப்படிலாம் ஸ்டோரி போக போகுதுன்றது அப்கமிங் எபிசோடில் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் நெக்ஸ்ட் வீக் தான் வரும். ஸோ அது நம்ம சேனலில் உடனே போட்டுருவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை ஒரு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.